ஏண்டி சரண்யா, நீ பாத்திரம் தொலைக்கிற பூங்கொடி எங்க? அவ ஸ்கூலுக்கு போயிருக்கா. ஏமா, பொம்பளை பொண்ணு வீட்டு வேலையை முடிச்சுட்டு தான் ஸ்கூலுக்கு அனுப்புறது. காலம் கெட்டு போச்சு, கதிகாலம். நம்ம சொன்னா யார் கேட்க போறோம்? அம்மா அம்மா, நான் +2 பாஸ் ஆயிட்டேன். அப்படியே செல்லம், பாஸ் ஆயிட்டியா? ரொம்ப சந்தோஷம். அது என்னடி +2? அதை முடிச்சாதான் காலேஜ் போக முடியும் பாட்டி. உலகம் கெட்டு போச்சு, பூமி தாங்காது. பொம்பளை பசங்க ஏதோ படித்தோமா, காலகாலத்தில் கல்யாணம் பண்ணோமா, குழந்தைங்கள பெத்தமா இல்லாமல் அது என்னடி காலேஜ் கிலேஜுன்ட்டு. சமுதாயம் பெண்களுக்கு எதிரான அவலங்களுக்காக உரிமை குரல் கொடுக்கும் பெண் சிங்கங்களுக்கு இந்த குறும்படம் சமர்ப்பணம். அழுவாதீங்கம்மா, அழுவாதீங்கப்பா. பூங்குடி, உனக்கு இந்த நிலைமை. நம்ம யாருக்கும் எந்த துரோகமும் செய்யலையே. ஏன் பெண் பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த சூழ்நிலை? பூங்குடி, நீ தங்கம். உனக்கா இந்த கோலம்? நம்ம தான் நம்ம பிள்ளைக்கு தைரியம் சொல்லணும். நம்மளே எழுதா நம்ம பிள்ளை யார் பார்த்துக்குவா? ராசையா சொல்றா மாதிரி. ரொம்ப சந்தோஷமான விஷயம். உனக்கு பொம்பளை போலாம் பிறந்திருக்குதா? ஆடு போடு 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 ஆடு போடு. 7 வருஷமா உனக்காக ஏறாத கோயில் இல்லை. என் தங்கம், நீ பிறந்த. உங்க அண்ணன் சரவண உன்னை பார்த்ததுமே அவ்வளோ சந்தோஷப்படுவான். சரண்யா, சரண்யம்மா, உங்களை வாங்க. ஏன் சரண்யா குழந்தைகிட்ட என்ன பேசுற? என்ன சொல்லுது குழந்தை? குழந்தை பிறந்து 2 நாளாச்சு. இன்னைக்கு தான் வழி தெரிஞ்சுதா? வேலைம்மா. எங்க சரவணன் வரலையா? வரலம்மா. குழந்தை அழகா இருக்கால, அப்படியே எங்க அம்மா மாதிரியே இருக்கு. ஆமாங்க. பூங்கொடி பூங்கொடி பூங்கொடி. ஆறுதல் சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி அழக்கூடாது. நம்ம தான் நம்ம பிள்ளைக்கு ஆறுதல் சொல்லணும். என் பொண்ணு பூங்கொடி தைரியசாலி, புத்திசாலி. அவ தேவதை, என் குலசாமி. காலை வணக்கம் அம்மா. வணக்கம்மா. நீங்க தான் பூங்கொடி அப்பாவா? ஆமாம்மா. உட்காருங்க. ஏன் உங்களை வர சொன்னான்னு சொல்லிச்சா உங்க பொண்ணு? இல்லம்மா. ஆம்பளை பசங்க எங்க தொட்டாலும் கூச்ச நாச்சமே இல்லை. இதெல்லாம் ஒரு பொண்ணா? இப்படிதான் வளர்ப்பீங்களா உங்க பொண்ண? என் புள்ள அந்த மாதிரி புள்ள கிடையாதுமா. என் புள்ளைய நான் அப்படி வளர்க்கல. எங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி தொடர்ந்து போறதெல்லாம் சொல்லி தருவீங்களா? ஏன் ஆம்பளை பசங்களுக்கு சொல்லி தர மாட்டீங்களா? பொம்பளை பசங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பலவிதமா? யார் தப்பு செய்கிறாங்களோ அவங்களுக்கு போய் சொல்லித்தாங்க. பொம்பளை பிள்ளைங்களை காயப்படுத்தாதீங்கம்மா.
மெதுவாமா. சரிடா, அப்பெல்லாம் இந்த மாதிரி தான் சின்ன வயசுல அம்மாக்கு நீளமா முடி இருக்கும். எங்க ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, திருஷ்டி சுத்தி போடு, திருஷ்டி சுத்தி போடுன்னு. உனக்கும் என்ன மாதிரி தான் இவ்வளோ முடி இருக்கு அடர்த்தியா. திரும்பு, என் கண்ணே பட்டுடும். இதோ உங்க அப்பாவே வந்துட்டாரு. வாங்க வாங்க, வந்து உங்க பொண்ணை பாருங்க. அப்படியே எங்கள் அம்மா மாதிரி இருக்கா பாரு என் புள்ள. இந்தா நீ கேட்டியே பூ, வளையல். அப்பா வளையல் ரொம்ப அழகா இருக்குப்பா. சாயங்காலம் மறக்காம குழந்தைக்கு திசை சுற்றி போடு. என் பொண்ணு அவ்வளோ அழகு. எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் பூங்கொடி மேலே உயிர். ஆனால் அவங்கள விட பூங்கொடி மேலே எனக்கு ரொம்ப உசுறு. பூங்கொடிக்கு அவள் கல்யாணத்தில் அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். பூங்கொடி, உன்னை மணமேடையில் பார்த்ததோட இப்போ தனியாக பார்க்கறதுக்கு அழகாக இருக்க. உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொன்னாங்க. இது யார் சொன்னது? வெளியே உள்ளவங்க தான் சொல்லி அனுப்பிச்சாங்க. ஏன் காலில் விழணும்? அதெல்லாம் தப்பு. கையில் என்ன? பால். இதுவும் அவங்க தான் கொடுக்க சொன்னாங்களா? மற்றவங்க சொல்லுவாங்க அவங்களுக்காகலாம் நம்ம வாழக்கூடாது. நமக்கு என்ன சரின்னு தோணுதோ அப்படி தான் வாழ பழகணும். பால் தயிராயிடும், போய் அங்கே வச்சுட்டு வா. என்ன, நான் சொன்னது சரிதானே? இங்கே வா, நம்ம உட்காந்து பேசலாம். ஏன் தயங்குற? உட்காரு. அம்மா, நான் உங்களை எப்படி கூப்பிடணும்? உன் விருப்பம், நீ எப்படி வேணாலும் கூப்பிடலாம். ஆமாம், உன்னை பார்த்தா காம் டைப் மாதிரி தெரியுது. நீ பயந்தாங்குழி தானே? அப்படிலாம் கிடையாது. ஸ்கூல்ல என்ன பெரிய வாயாடி, என்ன எல்லாம் சண்டைக்காரி தான் கூப்பிடுவாங்க தெரியுமா? சரி சரி. அப்படின்னா நான் உன் தைரியத்துக்கு ஒரு டெஸ்ட் வைக்கட்டுமா? அப்படின்னா நீ இப்போ என்ன பண்ணுற? லிப்ஸை தொடணும். ஆஹாஹாஹா, அப்படிலாம் கிடையாது. கண்ணை மூடிக்கிட்டு தொடணும். பார்க்குறேன் உன் தைரியத்தை. தொடு தொடு தொடு. தொட்டுட்ட. ஹலோ, சொல்லுமா பூங்கொடி. நாங்கள்லாம் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேண்ணா. மாப்பிள்ளை உன்னை நல்லா பார்த்துக்கிறாரா? நல்லா பார்த்துக்கிறாருண்ணா. அப்படியா? என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட தெரியறது இல்லை. அப்போ எங்கள் நினப்பெல்லாம் உனக்கு வரைய வராதா? எங்களெலாம் ஃபோன் பண்ணவே மாட்டியா? அப்படிலாம் இல்லைண்ணா. இப்போ உங்கள் ஞாபகம் வந்தனால தானே கால் பண்ணேன். எங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறதே இல்லையே. இனிமேல் அடிக்கடி ஃபோன் பண்ணுமா? சரிண்ணா, கண்டிப்பாக பண்ணுறேன். அண்ணா, அப்பாவையும் அம்மாவையும் கேட்டேன்னு சொல்லுங்க. சொல்கிறேம்மா. இந்த மாதிரி பூங்கொடி சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது அவளுக்குன்னு ஒரு ஹலோ சொல்லுமா. அண்ணா, உங்க மச்சான் நம்மள விட்டுட்டு போயிட்டானே. இந்த உடனே வரமா? ஆமாண்ணா, திடீர்னு நெஞ்சு வலி சொன்னாரு. ஆம்புலன்ஸ் கூட வரல. அதுக்குள்ள உயிர் போயிடுச்சுன்னு. அவர் இல்லாம நான் எப்படின்னா வாழ போறேன்? இந்த உலகமே ஆயிடுச்சுன்னு. அப்பா, என் பூங்கொடியை விதவ குளத்தில் பார்க்க என் மனசில் தைரியம் இல்லை. நான் வரல. நீங்கள் போய் இந்த அண்ணன் அவளுக்கு இருக்கான்னு தைரியம் சொல்லுங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா. நீ வந்து நேரில் பார்த்து ஆறுதல் சொல்லடா. பூங்கொடி நொந்து போயிடுவா. ஆமாப்பா. நீங்கள் என்ன கட்டாயப்படுத்தினாலும் என்னால் வர முடியாது.
வந்து சடங்கு செஞ்சுக்கலாம். நல்லா பாருமா, உன் மூஞ்ச பாருமா. அம்மா பாத்துக்கம்மா, உன் மூஞ்ச நல்லா பாத்துக்கடி. பூவோட பொட்டோட பாத்துக்கடி தூங்க. என் ராசாத்தி பாத்துக்கடி. பூவோட பொட்டோட பாத்துக்கம்மா. ஏம்மா பாத்துக்கம்மா என் தங்க. என்ன பண்ண போற? என்னம்மா சாங்கிய சம்பிரதாயம்மா, சம்பிரதாயம் எல்லாம் செஞ்சுதாம்மா ஆகணும். எது சாங்கியம்? பூவும் பொட்டு எடுக்கிறது சாங்கியமா? இந்த பூவும் பொட்டு எங்க அப்பா அம்மா எனக்கு அழகு பார்க்க வாங்கி கொடுத்தது. இந்த வளையல் இது எனக்காக போட்டுக்கிட்டது. இதை எதுக்கு நான் விட்டு கொடுக்கணும்? இப்ப என்ன, அவர் கட்டுற தாலி தானே? அப்புறம் என்ன, இந்த மெட்டு தானே? போதுமா? அவர் கட்டின தாலியை மெட்டி கழட்டி போட்டா போதுமா? எனக்கான உரிமையை விட்டு கொடுக்க முடியாது. நான் இப்ப பேசலன்னா வேற எப்பவும் பேச முடியாது. பாருடி பாரு, இதுதான் என்னோட உழைப்பு. வாங்க போலாம். ஏங்க என்னை மன்னிச்சிருங்க. நீங்கள் கட்டின தாலி மெட்டியோட அடையாளத்தை நான் உதாசீனப்படுத்தலைங்க. இந்த சமுதாயம் என்னை மேலே மேலே பலவீனப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு முடிவு கட்ட தான் நான் இப்படி நடந்துக்கிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. பொம்பளையால எல்லாம் போயிட்டாளா? இது நமக்கே. ஓஹோ, உனக்கான உரிமைகளை நீ கேட்காம இந்த சமுதாயம் கொடுக்காது. உன் உரிமைகளை அடையாளத்தை அழிக்கும் அரக்க சமுதாயத்தை, விதவை என்ற வார்த்தை அடுத்த தலைமுறைக்கு சேராதபடி எதிர்த்து போராடு. உனக்கு வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள். இப்படிக்கு உங்கள் பார்கவி.